பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அஸ்ஸீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நம்ம போற இடத்துல எல்லாம் நம்மளுக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணுங்க. ஆண்டவருக்கு பிரியமானபடி குடும்பத்தை நடத்தணும். வேலை இடத்துல தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற காரியங்களை செய்யணும். என்றைக்கு மனுஷரை பிரியப்படுத்தும்படியாய் நம்ம காரியங்களை செய்கிறோமோ, என்றைக்கு உலகம் பாராட்டணும்னு சொல்லி காரியத்தை செய்கிறோமோ, என்றைக்கு என் பேர் பெருமைப்படணும்னு சொல்லி நம்ம காரியத்தை செய்கிறோமோ, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க மாட்டார். ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாய் நான் எடுக்கிற முடிவுகள், நான் செய்கிற காரியங்கள் கர்த்தர் என்னோடு இருக்கும்படியாய் நான் செய்கிறேனா, கர்த்தர் அவனோடு இருந்து அப்பொழுது நான் போகிற எல்லா இடத்துலையும் அனுகூலமான வாசல்கள் எனக்காய் திறக்கப்படும். நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுப்பார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கண்ணும் கருத்துமாய் கர்த்தர் என்னோடு இருக்கும்படியாய் என்னுடைய சிந்தனை, என்னுடைய செய்கைகள், என்னுடைய கிரிகைகள் எல்லாம் தேவன் என்னோடு இருக்கும்படியாய் நான் செய்கிறேனா? குடும்பத்தின் மத்தியில சமாதான நதி ஓடும்படியாய் குடும்ப தலைவன், குடும்ப தலைவி பாதுகாத்துக் கொள்றீங்களா? இல்லை எல்லா நேரத்திலையும் சமாதானத்தை குலைக்கும்படியாய் யாரோ ஒருவர் காரியத்தை செய்கிறீர்களா? பிள்ளைகளை வளர்க்கிற விதத்துல கர்த்தர் அவர்களோடு இருக்கும்படியாய் நம்ம எல்லா வகையில கற்றுக் கொடுத்து வளர்க்கிறோமா? பிள்ளைகளுக்கு சில வேளை தெரியாது, பள்ளி பருவத்துல கல்லூரியில கடந்து வர்றாங்க, அவர்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிற வழி எதுன்னு தெரியாது. அம்மா அப்பா அதை எடுத்து சொல்லணும். வேத வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும். சிறு பிராயத்திலிருந்தே வசனத்தினுடைய மகத்துவத்தை பிள்ளைகளுக்கு புகட்டணும். தாய்ப்பால் புகட்டி பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான உணவை கொடுப்பது போல வசனம் பிள்ளைகளுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் வசனத்தை ஊட்டி வளர்க்கணும். வசனத்தை குறித்து பேசி வளர்க்கணும். அப்பொழுது அவர்களோடு கர்த்தர் இருப்பார். இன்றைக்கு நிறைய நேரத்தில் பிள்ளைகளை நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல, ஸ்கில்ஸ்ல நல்லா வளரணும், என் பிள்ளை டியூஷனுக்கு போகணும், நிறைய காரியங்களை செய்கிறோம். வசனத்தை கற்றுக் கொடுக்காமல் இருந்தால், கர்த்தர் பிள்ளையோடு இல்லாமல் இருந்தால் அவங்க போற இடத்துல அனுகூலம் இருக்காதுங்க. அதனால என்ன காரியத்தை செய்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அதே போல எனக்கு வேலை காரியம், என்னுடைய தொழில் ரொம்ப பிஸி, கர்த்தர் கூட இல்லாதபடி கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய பிரசன்னம், ஜெப நேரம், வேத வாசிப்பதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் அவனோடு இருந்து அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கடந்து வரும்படியாய், என் குடும்பத்தோடு கடந்து வரும்படியாய், எங்கள் ஊழியத்தோடு இருக்கும்படியாய் கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம நடக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமான உடன்படிக்கையின் வாழ்க்கையில் இருக்கிறோமா? நிதானித்து பார்த்து எல்லாவற்றிலும் தேவனுக்காய் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. எந்தெந்த இடத்துல தேவனுக்காய் வைராக்கியம் எடுக்கணுமோ தேவனுக்காய் வைராக்கியம் எடுங்க. கர்த்தருக்கு பிரியமா இருங்க. உங்கள் வழிகள் எல்லாவற்றிலும் அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படும். God bless you.